குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நேற்றுக்கு நிஃப்டி 23,618 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 31 பாயிண்ட் நெகட்டிவாக. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா, கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் 100 பாயிண்ட் நெகட்டிவாக 23,454 அப்படிங்கிற ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுனுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நிஃப்டி ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,312 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. ப்ரைஸ் அதையும் உடைச்சதுன்னா 23,200, நெக்ஸ்ட் 23,064 அப்படிங்கிற 3 லெவல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 23,500 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அடுத்ததாக பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி நேற்றுக்கு 127 பாயிண்ட் நெகட்டிவாக 53,409 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியும் ஒரு கேப் டவுனுக்கான வாய்ப்பு இருக்கு. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53,000, 52,667, 52,293 இந்த 3 லெவலும் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 53,679, 54,000, 54,390 இந்த லெவல் எல்லாமே ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அடுத்ததான் இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். FIS கடந்த 3 நாட்களாக அவங்க பையிங்கில் இருந்தாங்க. நேற்றுக்கு அவங்க செல்லிங்கில் இருந்திருக்காங்க. அதனால தான் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்துச்சு. FIS 2,457 கோடிக்கு நேற்று செல் பண்ணியிருக்காங்க. DIS 3,800 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்க போகுது, மார்க்கெட் என்ன மாதிரி ரியாக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.